வணக்கம். சைவ சித்தாந்தம் இது வெறும் ஒரு மதத்தோட பெயர் மட்டும் இல்ல. இது ஒரு மிக ஆழமான தத்துவம். கடவுள், உயிர், இந்த பிரபஞ்சம் இது எல்லாம் பத்தி அது என்ன சொல்லுது, அதோட அடிப்படைகள் என்ன, வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குன்னு ரொம்ப எளிமையா தெளிவா இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, இந்த பெரிய விஷயத்த நாம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கேன். முதல்ல இறைவனுடைய தன்மையில ஆரம்பிச்சு, அப்புறம் அவரோட செயல்கள், உயிரோட தத்துவம், அப்புறம் சின்னங்கள், கடைசியா வழிபாட்டு முறைகள் வரைக்கும் ஒன்னொன்னா நம்ம விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சைவம் கடவுளை எப்படி பார்க்குது, இறைவன் இந்த பிரபஞ்சத்துல எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறார், அதுதான் இந்த முதல் பகுதி. முதல் நிலை அருவம், அதாவது உருவமற்ற நிலை. இத நம்ம கண்ணால பார்க்கவோ காதால கேட்கவோ ஏன் நம்ம மனசால நினைச்சு பார்க்கவோ முடியாத ஒரு நிலை. எந்த விதமான குணங்களுக்கும் வடிவங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு முழுமையான எல்லையற்ற சக்தி. அடுத்ததா அந்த உருவமில்லாத பரம்பொருள் நமக்காக, அதாவது பக்தர்கள் அவரை உணர்ந்து வழிபடணுங்கிற ஒரே காரணத்துக்காக உருவம் எடுக்கிறார். நடராஜர், உமா மகேஸ்வரர்னு நாம பார்க்கிற எல்லா தெய்வ வடிவங்களும் இந்த நிலையில தான் வருது. இப்போ இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தனித்துவமான நிலை. உருவம், இதுக்கு அர்த்தம் உருவமும் உண்டு, உருவம் இல்லாமலும் உண்டு. ரெண்டுக்கும் நடுல ஒரு பாலம் மாதிரி. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சிவலிங்கம். அதுக்கு ஒரு வடிவம் இருந்தாலும் அது அந்த எல்லையற்ற உருவமற்ற இறை தத்துவத்தை தான் குறிக்குது. இறைவன் எப்படி வெளிப்படுறாருன்னு பார்த்தோம் இல்லையா? சரி, அந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்துல என்ன பண்றாரு, அவருடைய குணங்கள் என்னென்ன, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்களும் ஏதோ எதேச்சையா நடக்கிற விஷயங்கள் இல்ல. ஒவ்வொரு உயிருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் இறைவன் ரொம்ப கருணையோட ஒரு நோக்கத்தோட செய்யற தொடர்ச்சியான செயல்கள் இதுதான்னு சைவம் சொல்லுது. இறைவனுடைய செயல்களை பார்த்தோம். அடுத்து அவருடைய குணங்கள். இந்த 8 குணங்களும் ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொன்றுமே தன்வயம் உடைமை, அதாவது யாருடைய துணையும் தேவையில்லைங்கிறதுலேருந்து முடிவே இல்லாத பேரானந்தம் வரைக்கும் இறைவனுடைய முழுமையான உன்னதமான தன்மையை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இறைவனை பத்தி இவ்வளோ நேரம் பேசணும். இப்போ வாங்க நம்மளை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதாவது ஆன்மா அல்லது சைவ சித்தாந்தம் சொல்ற உயிர் அப்படிங்கிற தத்துவத்தை பத்தி பார்க்கலாம். இதுதான் சைவ சித்தாந்தத்தோட மையமான ஒரு கருத்துன்னே சொல்லலாம். சார்ந்ததன் வண்ணமாதல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆன்மா ஒரு ஸ்படிகம் மாதிரி. அது பக்கத்துல என்ன இருக்கோ அதோட நிறத்தை அது எடுத்துக்கும். உலக விஷயங்களோட ஒட்டி இருந்தா உலகமயமாயிடும். அதே சமயம் இறைவனோட அருள் பக்கத்துல போனா அது தெய்வீகமா மாறிடும். எவ்வளவு ஆழமான கருத்து இல்லையா? ஆன்மாவுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னா, அப்போது சரியான பாதையில பயணிக்கிறதுக்கு சில கருவிகளும் வழிகளும் தேவை இல்லையா? அந்த கருவிகளும் பாதைகளும் என்னன்னு இப்ப பார்ப்போம். உதாரணத்துக்கு திருநீற்று எடுத்துக்கோமே. நம்மள பல பேர் இதை தினமும் பூசிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. விபூதின்னா வெறும் சாம்பல் இல்ல, அது மேலான செல்வம். பஸ்மம்னா நம்ம பாவங்களை அழிக்கக்கூடியது. ரக்ஷைன்னா நம்மள பாதுகாக்கக்கூடியது. பாருங்க, ஒரே ஒரு சின்னத்துக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவம். அதே மாதிரி தான் 5 எழுத்து மந்திரமான நமசிவாயவும். இது சைவத்தோட ஆதார மந்திரம்னு சொல்லலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத இந்த மந்திரத்தை சொல்றவங்கள எந்த துன்பமும் அண்டாதுன்னு சொல்லப்படுது. இந்த மந்திரத்துக்குள்ள இறைவனுடைய 5 தொழில்களும் அடங்கியிருக்கு. இத சொல்றது மூலமா ஆன்மாக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் கிடைக்குதுன்னு ஒரு நம்பிக்கை. சரி, சின்னங்கள் மந்திரங்கள் எல்லாம் கருவிகள். ஆனா பயணம் பண்றதுக்கு ஒரு பாதை வேணுமே. அதுதான் இந்த 4 பாதங்கள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது ஒரு ஆன்மீக ஏணி மாதிரி. முதல்ல வெளியிலிருந்து உடலால சேவை செய்ய ஆரம்பிச்சு, அப்புறம் பூஜை, அப்புறம் தியானம்னு மனசுக்குள்ள போய் கடைசியா ஞானத்தை அடையிறது. இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணம். இவ்வளோ பெரிய தத்துவங்களையெல்லாம் நாம எப்படி அன்றாட வாழ்க்கையில பார்க்க முடியும்? அதோட நடைமுறை வடிவம் தான் வழிபாடுகளும் திருவிழாக்களும். வாங்க அதையும் பார்க்கலாம். வழிபாடுங்கிறதுங்க ஒரே மாதிரி இல்ல, பல விதங்கள்ல இருக்கு. நீங்க உங்க வீட்ல தினமும் விளக்கேத்துறதுலேருந்து பெரிய கோயிலுக்கு போய் வழிபடுறது வரைக்கும் எல்லாமே வழிபாடு தான். இன்னும் சொல்லப்போனா இறைவனோட அடியார்களை வணங்குறது கூட ஒரு பெரிய வழிபாடா பார்க்கப்படுது. ஆக வெளியில செய்யற பூஜையா இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள செய்யற தியானமா இருந்தாலும் சரி, எல்லாமே இறைவனை நோக்கிய ஒரு வழிதான். திருவாதிரை, சிவராத்திரி மாதிரியான விழாக்கள் எல்லாம் வரும்போது என்ன ஆகுது? அது வரைக்கும் தனித்தனியா இருந்த பக்தி ஒரு பெரிய சமூக சக்தியா ஒன்னு சேருது. அப்போ அந்த தத்துவங்கள் எல்லாம் வெறும் எழுத்துக்களா இல்லாம ஒரு உயிரோட்டமான அனுபவமா மாறுது. சரி, இப்போ ஒரு கேள்வி. இவ்ளோ பழமையான, இவ்ளோ ஆழமான இந்த தத்துவங்கள் வேகமா மாறிக்கிட்டு வர்ற நம்மளோட இந்த நவீன வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்ட முடியும்?
சேவை, வழிபாடு, தியானம், ஞானம்னு சொல்ற இந்த பாதை இன்னிக்கே நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு பதிலா அமையுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?